காலைதோறும் புதியவை. இருதயத்தின் இச்சை. ஜூலை 26. தங்கள் இருதயத்தின் இச்சையிலே எவர்கள் நடக்கிறார்களோ அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன். எசேக்கியேல் 11:21. அநேக தருணங்களிலே தீமை செய்து சுகித்து வாழ்கிறவர்களை பார்த்து அந்த போலியான வாழ்க்கையை கண்டு நாம் ஆண்டவரிடத்திலே உள்ள விசுவாசத்தையும் நன்மை செய்து ஒரு பலனும் இல்லை, ஆண்டவரை விசுவாசித்து ஒரு பலனும் இல்லை, ஆலயத்திற்கு சென்று ஒரு பலனும் இல்லை என்று எண்ணி துன்மார்க்கருடைய வாழ்வை கண்டு நாம் பொறாமை கொள்கிறோம். ஆனால் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலைகளின் மேல் சுமர பண்ணுவேன். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கிறபடியால் நிழலை போல் இருக்கிற அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. அணு உலையிலே யுரேனியம் என்ற ஒரு உலோகத்தோடு நியூட்ரானை செலுத்தும் போது அணுப்பிளவு உண்டாகி அவை தொடர்ச்சியாக அணுப்பிளவை உண்டாக்கி கொண்டே இருக்கும். அதன் உஷ்ணத்தினாலே மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கான போக்கும் பாவம் செய்வதற்கான இயல்பும் ஜென்ம சுபாவமாக நம்மிடத்தில் இருக்கிறது. இதோ நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். சங்கீதம் 51:5. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதமில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். இவ்வகையான வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்று அவருடைய கிருபையினாலும் நீதியின் கிரியைகளை நாம் செய்யும்போது தொடர்ச்சியான பாவ வாழ்க்கையின் விளைவுகளிலிருந்து நாம் தப்பலாம். ஆனால் தொடர்ந்து யாரும் என்னை காணவில்லை என்று தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு பாவத்தில் தொடர்ந்து வாழ்ந்தால் அவர்கள் வழிகளின் பலனை அவர்களின் தலைமேல் சுமர பண்ணுவார். ஆக்கினைக்கு தப்பித்து கொள்ளுங்கள். ஜெபம். நீதியின் தேவனே, பாவம் செய்யும் இயல்பிலிருந்து எங்களை விடுவித்து நீதியின் பலன் எங்கள் மேல் சுமர பண்ணும். ஆமேன்.